Praise be to the Lord Jesus. இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி கலாத்தியர் 3வது அதிகாரம் வசனம் 24. கலேஷியன்ஸ் சாப்டர் 3 verse 24. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. இந்த வசனம் ஒரு விஷயத்தை தெளிவா காண்பிக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசத்தினால பற்றி கொண்டு நாம நீதிவான்களாகிறதுக்கு நம்மள அவரிடத்துல வழிநடத்துகிற ஒரு உபாத்தினா ஒரு ஆசானாக வழிநடத்துகிறவராக இருக்கிறது எது? நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணம் இல்லைன்னா நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்வதற்கு மனதில்லாம இருப்போம். எதனால? இந்த பிரமாணங்கள் நமக்கு எதை உணர்த்துது? ரோமர் 3வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது, பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. அப்போ ஆண்டவர் அன்றைக்கு கட்டளைகளையும் அறநெறிக்கொள்களையும் எதுக்கு கொடுத்திருக்காரு? அதெல்லாம் கொடுத்தது மூலமா நம்ம இது இன்னும் செஞ்சுட்டு இருக்கோம், இது நமக்கு பாவமா இருக்கு, இதனால நம்ம பாவத்தின் விளைபலன்களா அனுபவிப்போம், அது மிகவும் கொடுமையாக இருக்கும், அதனால இந்த பாவங்களுக்கு நாம நீங்கி நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஒரு டெம்பரரி பலிகளையும் அந்த நாட்கள்ல முறைமைகளா கொடுத்திருந்தாரு இல்லையா? இதன் மூலமா தான் நம்ம பாவம் இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டோம் அப்படிங்கிறத இந்த வசனம் காண்பிக்குது. அங்க மாத்திரம் இல்ல, ரோமர் 7வது அதிகாரம் 7வது வசனத்துல பவுலடியார் தாமே எனக்குள்ள நான் பாவம் இருக்குங்கிறது தெரிஞ்சுட்டதே இச்சையாதிருப்பாயாகன்ற ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டதுனாலதான், இல்லைன்னா இச்சை பாவம்ங்கிறதே நான் அறிந்து கொண்டிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, இந்த நியாயப்பிரமாணம் நம்மளுக்கு நிஜமா இல்ல, ஒரு நிழலாதான் இருக்கு. அதனால்தான் வருஷம் பலிகளா செலுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு எபிரேயர் 10வது அதிகாரம் 1 வசனம் நம்மளுக்கு சொல்லுது. இப்படி நியாயப்பிரமாணம் யூதர்களுக்கும் இதை அறிந்தவர்களுக்குமே கொடுக்கப்பட்டிருக்கே, நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு புறஜாதியரும் இதை புறக்கணிக்க முடியாது. ரோமர் 2வது அதிகாரம் 14வது வசனத்துல இருந்து 16வது வசனத்துக்குள்ளார பார்த்தோம்னா தெளிவா நம்மளுக்கு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. நியாயப்பிரமாணம் எங்களுக்கு இல்லைன்னு புறஜாதிகள் சொல்லிட முடியாது. ஏன்னா அவங்க சுபாவத்தின்படி அவங்களுடைய மனசாட்சியின் மூலமா இந்த பிரமாணங்களை வச்சிருக்காங்க. ஏன் நமக்கு மாத்திரமா அவங்களுக்கும் தெரியும் இல்லையா? பொய் சொல்லக்கூடாது, களவு செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, தகப்பனின் தாயும் கனம் பண்ணணும், இந்தபடியான எல்லா காரியங்களுமே நமக்கு மாத்திரம் இல்ல புறஜாதிகளுக்கும் மனசாட்சியின்படி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ எல்லாருக்குமே இந்த பிரமாணங்கள் அறிந்து கொண்டவைகளா இருக்கு. அப்போ பாவம் தன் இடத்துல உண்டுன்னு சொல்லி உணர்த்துகிற இந்த பிரமாணத்தின் மூலமா தான் நாம என்ன பண்ண முடியும்? நம்ம இந்த பாவத்திலிருந்து விடுபடணும். அதற்கு பரிகாரம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இந்த உலகம் தேடுது. நமக்கு வேதம் அழகாக காண்பிக்குது. நம்முடைய பாவத்திற்கு பரிகாரி ஒருவரே, அவர் தான் எல்லா பாவங்களுக்கும் கிருபாதார பலியா நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. அவரை விசுவாசத்தின் மூலமாய் பற்றி கொள்வது மூலமா நாமும் நம்முடைய பாவங்களை அந்த சிலுவையில் அவரோடு கூட அறைந்து நம்முடைய பாவ மாம்சத்திற்கு நம்மளும் மறித்து நீதிக்கு உயிர்த்தெழும்பவர்களா இருக்கும் அப்படின்னு சொல்லி இத ரோமர் 10வது அதிகாரம் 4வது வசனம் காண்பிக்குது. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார். அப்போ அவரே இதை கம்ப்ளீட் பண்றாரு. இந்த பாவம் இருக்குங்கிறத உணர்த்தின அந்த நியாயப்பிரமாணத்தின் முடிவு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. அதனால்தான் இந்த நியாயப்பிரமாணம் நம்ம கிறிஸ்து இயேசுவை பற்றி கொள்கிற விசுவாசத்திற்கு வழிநடத்துகிற விதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் நம்மளுக்கு காண்பிச்சிருக்கு. இதை அறிந்தவர்களா நாம பிரமாணங்கள் மாத்திரம் இல்ல, நம்முடைய மனசாட்சி நம்மளுக்கு பாவத்தை உணர்த்தணும். ஏன்னா சிலர் இந்த நாட்கள்லயும் நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் என்ன தப்பு பண்ணினேன், எனக்கே இதுன்னு நினைக்கிறாங்க. பாவம் நம்ம இடத்துல இருக்கிறதுனால தான் நமக்கான ஒரு பரிகாரி கொடுக்கப்பட்டிருக்காரு. அந்த பரிகாரம் நம்ம இடத்துல வந்து அவரை விசுவாசிக்கிறது மூலமா நாம பழைய பாவங்களுக்கு விடுபட்டு இனியும் புதிய சிருஷ்டியா மாறி நம்ம பாவத்துக்கு உட்படக்கூடாதுங்கிறதுக்காக வார்த்தைகளாகவும் நம்மளோட வாசம் செய்கிறாரு. அவரை பற்றி கொள்கிற விசுவாசத்தின் மூலமா தான் நாம பாவங்களுக்கு விலகி முழுமையா நீதியாக்கப்படுறதுக்கு அந்த ரட்சிப்புக்கு ஏதுவாக நடத்தப்படுகிறோங்கிறத உணர்ந்து கொள்கிறதற்காகவே ஆண்டவர் நம்மளுக்கு இந்த வசனத்தை காண்பிக்கிறாரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா?
கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, அருமையான இந்த வார்த்தைகளை காண்பிச்சு அப்பா எங்களிடத்துல பாவம் இருக்கு அப்படிங்கிறத பிரமாணங்களின் மூலமாகவும் எங்கள் மனசாட்சியின் மூலமாகவும் எங்களுக்கு உணர்த்தி எங்களுக்கு இந்த பாவத்தின் பரிகாரி தேவைங்கிறத ஆண்டவரே நீங்க இந்த வார்த்தைகள் மூலமா காண்பிச்சு அதற்கு முடிவாய் எங்களுக்கு கிறிஸ்து இயேசுவை எங்களுக்கான பாவ பரிகாரியா ஒப்பு கொடுத்திருக்கீங்க தகப்பனே. அவரை பற்றி கொள்ளும் விசுவாசத்தின் மூலமாக நாங்க நீதிமான்களாக்கப்பட்டு அப்பா இந்த பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு அப்பா பரிசுத்தத்திற்கு ஏதுவாக ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளால் வழிநடத்தப்படுகிறோம் தகப்பனே. இந்த வார்த்தைகள் எங்களை இன்னுமாய் பரிசுத்தப்படுத்தி அப்பா எங்கள் ரட்சிப்பு பூர்ணமடைவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. அப்படியாய் நீங்கள் நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.